ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா ஐயப்பன் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் தான் நீ மாலை போட முடியும். இல்லைன்னா உன்னால் தலைகீழ நின்னால் நீ மாலை போட முடியாது. சார் என் கையில் 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன் சார், நானும் மாதம் வருஷம் மலைக்கு போகணுன்னு பார்க்குற முடியல சார், முடியாது. ஐயப்பன் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டான்னா நீ கடன் வாங்கியாவது அவன் மலைக்கு போயிட்டு வந்துடுவான். உண்மை அதான். ஐயப்பன் ஆசைப்படுற வரைக்கும் நீ அந்த சபரிமலை எல்லையை மிதிக்க முடியாது. அதனால தான் நான் பக்தர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாலை போடுறது, இந்த சபரிமலைக்கு பிக்னிக் மாதிரி போயிட்டு வருது, அது போன்ற செயல்களை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சாதாரணமான மலை இல்லை. சரி, இப்போ மாலை போட்டாச்சு, இந்த மாலையை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்? படுக்கும்போது திரும்புது சார், கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். அருந்துருமோ அந்த பயம் வேண்டாம். இந்த மாலையை கழுத்தில் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நாம் செய்கின்ற தவறு எல்லாரும் பண்ணுறோம், என்னையும் சேர்த்து நான் பண்ணியிருந்தேன்.